வேத வசனங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ள காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே லேவியராகமம் 5ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொண்டோம். இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களில் சிலதை ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? நம்முடைய ஜெபமானது தேவனுடைய சித்தத்திற்கு ஒத்ததாக இருக்க வேண்டும் என்றும், நாம் பாவம் செய்வதினாலே பாவிகள் என்று அழைக்கப்படுவதில்லை, நாம் பாவிகளாக இருப்பதினாலேதான் நாம் பாவம் செய்கிறோம் என்பதையும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பகுதியிலே நாம் உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது என்ன, ஒவ்வொரு கிறிஸ்தவனின் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான பலி எது, மாம்சத்தின் கிரியைகள் என்பது என்ன, ஆழமாக அறிந்து கொள்ள விருப்பமா? தொடர்ந்த நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமான நேயர்களே, இன்று நாம் லேவியராகமம் 6ஆம் அதிகாரத்தை சந்திப்போம். 6ஆம் 7ஆம் அதிகாரங்களிலே பலியை குறித்த பிரமாணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆசாரியர்களை குறித்தும் பலியிலே அவருடைய பங்கை குறித்தும் அதற்கான பிரமாணங்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆசாரியர்கள் பலிபீடத்திலே பணிவிடை செய்ததால் தகன பலிபீடத்திலே செலுத்தப்பட்ட எல்லா பலிகளிலேயும் அவர்கள் ஈடுபாடு உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். இது எல்லாமே பரலோகத்திலே கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியராய் பணிவிடை செய்வதற்கான நிழலாய் இருக்கிறது. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்படுகிறான். ஆதலால் செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று அவருக்கும் அவசியம் வேண்டியதாய் இருக்கிறது. பூமியிலே அவர் இருப்பாரானால் ஆசாரியராய் இருக்க மாட்டார். ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தின்படி காணிக்கைகளை செலுத்துகிற ஆசாரியர்கள் இருக்கிறார்களே. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. மற்றொரு உண்மையை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். கிறிஸ்து ஆசாரியன் மட்டுமல்ல, அவரே பலியாயும் இருக்கிறார். அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5 முதல் 12 வசனங்களை பார்ப்போம் என்றால், ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதனாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவிர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேகந்தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து என்று வாசிக்கிறோம். இதை குறித்தும் இன்று நாம் விழிப்புணர்வுள்ளாய் இருக்க வேண்டும். இன்று அநேக சமயங்களிலே அநேக சடங்குகள் கைக்கொள்ளப்படுகின்றன. ஊர்வலமாக செல்லுதல், விசேஷித்த ஆடை அணிதல், மெழுகுவர்த்தியை பயன்படுத்துதல், இன்னும் ஒரே விதமாய் செய்யப்படுகிற அநேக காரியங்கள் உண்டு. அநேக திருச்சபைகளிலும் கூட பயனற்ற இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். எபிரேயரிலே நாம் வாசித்த இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வோம் என்றால் நாம் செய்ய வேண்டியதையும் அறிந்தவர்களாய் இருப்போம். நமக்கு ஒரு பிரதான ஆசாரியன் பரலோகத்திலே உண்டு. அவர் எப்பொழுதும் சுறுசுறுப்பாய் இயங்கிக் கொண்டே இருக்கிறார். ஆனால் இங்கே என்ன வாசிக்கிறோம்? தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார் என்று வாசிக்கிறோம். இதன் பொருள் என்னவென்றால், மீட்பின் பணியானது நிறைவேற்றப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டது. இது எப்படி இருக்கிறது என்றால், சிருஷ்டிப்பிற்கு பின்னர் 7ஆவது நாள் தேவன் ஓய்ந்திருந்தார் என்பதைப் போல இருக்கிறது. களைப்படைந்ததினாலே ஓய்வெடுக்கவில்லை, செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்ததினாலே ஓய்வாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலே அவர் நமக்காக வந்து மரித்தார். இப்பொழுது பிதாவின் வலது பார்சத்திலே நாம் தொடர்ந்து ரட்சிப்பிலே நிலைத்திருக்கும்படியாக நமக்காக ஜீவிக்கிறார். நீங்களும் நானும் இந்த இயேசு கிறிஸ்துவோடு எப்பொழுதும் தொடர்புள்ளவர்களாய் வாழ வேண்டும். இதுதான் உண்மையான ஒரு வாழ்க்கை. இதுதான் ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை. இன்று அநேகர் இந்த ஜீவிக்கிற கிறிஸ்துவோடு கூட தொடர்பற்றவர்களாய் இருக்கிறார்கள். போதகர் ஒருவர் புதிய திருச்சபைக்கு நியமிக்கப்பட்டார். ஒரு சில மாதங்கள் தான் ஆனது. ஒரு முறை அவர் சந்தைக்கு போயிருந்த பொழுது அங்கே அவருடைய சபையைச் சேர்ந்த ஒருவர் வைத்திருந்த கடையிலே பொருட்களை வாங்க சென்றார். அப்பொழுது கடைக்காரர் இந்த போதகருக்கு முன் இருந்த போதகரை குறித்து சொல்லும் பொழுது, ஐயா, எங்களுடைய பழைய போதகரை ஒவ்வொரு முறை நான் சந்திக்கும் பொழுதும்
அப்பொழுதுதான் சிறிது நேரத்திற்கு முன்பு அவர்கள் இயேசு கிறிஸ்துவை சந்தித்துவிட்டு வந்தது போல அவர்களுடைய வார்த்தையும் வாழ்க்கையும் இருக்கும் என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட உறவு நமக்கும் தேவை. கடைசியாக நாம் இயேசு கிறிஸ்துவோடு எப்பொழுது ஒரு நெருக்கமான உறவை கண்டோம்? சற்றே யோசித்து பார்ப்போம். லேவியராமம் 6ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களிலே ஒருவன் தன் அயலானுக்கு விரோதமாய் செய்த பாவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது கர்த்தரிடத்திலிருந்து பிரத்யேகமாக வெளிப்பட்ட ஒரு சத்தியமாக இருக்கிறது. இது எதை சொல்கிறது என்றால், தன் அயலானுக்கு விரோதமாய் ஒருவன் செய்த பாவம் தேவனுக்கு விரோதமாய் செய்த பாவம்தான். எனவே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது, ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம் என்று சொல்லியிருக்கிறார். சில குறிப்பிட்ட குற்றங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கடனாக வாங்கிய பொருளை குறித்து பொய் உரைத்தல், பத்திரமாக வைக்கப்படும்படியாக கொடுக்கப்பட்ட பொருளை தொலைத்து விடுதல். இதற்கு உதாரணத்தை வேதத்திலே பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே எலிசாவின் சீடர்கள் கோடரியை கடனாக வாங்கி வந்திருந்தார்கள், தொலைத்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 2 முதல் 16ஆம் வசனங்களிலே ஆகாப் ராஜா நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை வலுக்கட்டாயமாக எடுத்துக்கொள்வதை குறித்து பார்க்கிறோம். இது தனது அயலகத்தானை ஏமாற்றும் ஒரு காரியம். எனவே பிரியமானவர்களே, நம்முடைய அயலகத்தாருக்கு விரோதமாக நாம் செய்யும் எந்த குற்றமும் பாவமும் கர்த்தருக்கும் விரோதமானதே. அதை சரி செய்வதற்காக கொடுக்க வேண்டியதை கொடுப்பது மட்டுமல்ல, 5இல் ஒரு பகுதியையும் சேர்த்து கொடுக்க வேண்டும். 5இல் 1 என்று சொல்லும் பொழுது 2 தசம பாகங்கள். அதோடு கூட குற்ற நிவாரண பலியையும் அவன் செலுத்த வேண்டும். அதுவும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை அவன் செலுத்த வேண்டும். குற்ற நிவாரண பலியானது ஒவ்வொரு இஸ்ரவேல் மக்களின் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள், நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு என்று வாசிக்கிறோம். பாவத்தை குறித்த உணர்வு உள்ளவர்களுக்குத்தான் இயேசு கிறிஸ்துவை அருமையானவராய் தெரியும். லேவியராமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்களை பாருங்கள். இது எதை குறிக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய தொடர் அர்ப்பணிப்பை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒருவரே என் பிதாவுக்கு பிரியமானவைகளையே நான் எப்பொழுதும் செய்கிறேன் என்று கூற முடியும். இந்த அவருடைய அன்பையும் கீழ்ப்படிதலையும் குறித்து பிரதான ஆசாரியருடைய ஜெபத்திலே யோவான் 17:19 இயேசு இவ்வாறு ஜெபிக்கிறார், அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன் என்று சொல்கிறார். யோவான் 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுதும் சீடர்கள் உணவை கொண்டு வந்து ஆண்டவரே சாப்பிடும் என்று சொன்ன பொழுது, நீங்கள் அறியாத போஜனம் எனக்கு ஒன்று உண்டு என்று சொல்கிறார். மட்டுமல்ல, ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, நாமும் நம்மை ஜீவனுள்ள பலியாக அவருக்கு ஒப்புக் கொடுக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்கிறோம். நாம் பலிபீடத்திலே நம்மை வைக்கும் பொழுது, அவர் நெருப்பை ஆயத்தப்படுத்தும் பொழுது அது சூடானதாக இருப்பதனாலே நாம் தவண்டு வெளியே வர முயற்சிக்கிறோம். அருமையானவர்களே, நாம் ஒவ்வொருவருமே நான் எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமானதையே செய்கிறேன் என்று சொன்னால் எவ்வளவு நலமாயிருக்கும். இயேசு கிறிஸ்து அவ்வாறு சொல்ல முடிந்தது. ஆனால் என்னால் அவ்வாறு சொல்ல முடியாது. விசுவாசிகள் ஒவ்வொருவர் முன்னாலும் இருக்கும் ஒரு சவால் இது. நாம் தொடர்ந்து கீழ்ப்படிவது அவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒன்று. இப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையிலே இல்லாதபடினாலே தான் சாமுவேல் வேதனையோடு அவரை பார்த்து சொன்னான். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களை சற்றே கவனியுங்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். அருமையானவர்களே, இன்று நானும் நீங்களும் நம்முடைய இருதயத்தையும் வாழ்க்கையையும் பரிபூரணமாய் அவர் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாய் இருப்போம் என்றால் கர்த்தர் நம்மை என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இதைத்தான் யோவான் 6ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். மேலும் லேவியராமம் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை பாருங்கள். ஆசாரியன் தன் சணல் நூல் அங்கியை தரித்து தன் சணல் நூல் ஜல்லடத்தை அறையில் போட்டுக்கொண்டு பலிபீடத்தின் மேல் அக்கினியில் எரிந்த சர்வாங்க தகனபலியின் சாம்பலை எடுத்து பலிபீடத்து பக்கத்தில் கொட்டி
பின்பு தன் வஸ்திரங்களை கழற்றி வேறு வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த சாம்பலை பாளையத்துக்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொண்டு போய் கொட்ட கடவன். கவனித்தீர்களா? ஆசாரியன் எந்த பணியை செய்யும் பொழுது எந்த ஆடை அணிய வேண்டும் என்பதை முதற்கொண்டு கர்த்தர் விபரமாக சொல்கிறார். ஏன் அவ்வாறு கூறுகிறார்? ஆசாரியனின் சரீரமும் பரிபூர்ணமாக மூடப்பட்டதாக இருக்க வேண்டும். காரணம் என்ன? மாம்சத்தின் கிரியைகளை அவர் ஏற்றுக்கொள்கிறதில்லை. மாம்சத்தின் கிரியைகள் என்ன? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வசனங்களிலே இதை குறித்து நாம் பார்க்கிறோம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன: விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியது எல்லாம் ஆவியின் கனிகள்தான். அது என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. பலிபீடத்திலிருந்து சாம்பலை எடுத்து ஒரு இடத்திலே கொட்டும் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட உடையை அணிய வேண்டும். அதை பாளையத்திற்கு புறமே எடுத்து செல்லும் பொழுது வேறு ஒரு உடையை அவன் தரிக்க வேண்டும். இது எதை காட்டுகிறது? பாவம் தொற்று நோயைப் போல பரவக்கூடியது என்பதை காட்டுகிறது. பலிபீடத்தின் சாம்பல் பாவத்தின் நியாய தீர்ப்பை காட்டுகிறது. அதன் மூலமாகவும் பாவம் பரவக்கூடும். எனவே அது அகற்றப்பட்டு ஒரு சுத்தமான இடத்திலே கொண்டு போடப்பட வேண்டும். சரி, வசனங்கள் 12, 13 பாருங்கள். பலிபீடத்தின் மேலிருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒருபொழுதும் அவிந்து போகலாகாது. கவனித்தீர்களா? அக்கினி தொடர்ந்து எரிய வேண்டும். சபையார் எல்லாருக்காகவும் தகன பலி செலுத்தப்படும் பொழுது காலையிலேயே புதிய விறகுகள் அங்கே போட்டு எரியவிட துவங்க வேண்டும். இதுதான் காலை பலி. பின்னர் சமாதான பலியையும் தகன பலியின் மேலே வைக்க வேண்டும். பலிபீடத்திலே தொடர்ந்து அக்கினி இருக்க வேண்டும் என்பது எதை சொல்லுகிறது என்றால், தேவனுடைய அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை புறக்கணிக்கிறவர்களுக்கு இதுவே தேவனுடைய கோபாக்கினியின் அக்கினியாயிருக்கிறது. யோவான் 3:36 நாம் வாசிப்பதென்ன? குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். தொடர்ந்து போஜன பலிக்கான பிரமாணத்தை குறித்து வாசிக்கிறோம். 14, 15 வசனங்களை பாருங்கள். போஜன பலியின் பிரமாணம் என்னவென்றால், ஆரோனின் குமாரர் அதை கர்த்தருடைய சந்நிதியில் பலிபீடத்துக்கு முன்னே படைக்க வேண்டும். அவன் போஜன பலியின் மெல்லிய மாவிலும் அதன் எண்ணெயிலும் தன் கைப்பிடி நிறைய எடுத்து போஜன பலியின் மேலுள்ள தூபவர்க்கம் யாவற்றோடும் கூட அதை ஞாபகக்குறியாக பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனிக்க கடவன். இங்கேயும் ஒரு ஆசாரியன் என்ன செய்ய வேண்டும் என்பது சொல்லப்படுகிறது. காணிக்கையை கொடுக்கிறவன் கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக வருகிறவன். அவன் பலிபீடத்தின் முன்னாலே நின்று கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியோடு இருக்கிறான். அவனுக்காக பலிமுறைகளை ஆசாரியன் செய்கிறான். வசனங்கள் 16, 17. அதில் மீதியானதை ஆரோனும் அவன் குமாரரும் புசிப்பார்களாக. அது புளிப்பில்லா அப்பத்துடன் பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்கப்பட கடவது. ஆசரிப்பு கூடாரத்தின் பிரகாரத்தில் அதை புசிக்க வேண்டும். அதை புளித்த மாவுள்ளதாக பாகம் பண்ண வேண்டாம். அது எனக்கு இடப்படும் தகனங்களில் நான் அவர்களுக்கு கொடுத்த அவர்களுடைய பங்கு. அது பாவ நிவாரண பலியைப் போலும் குற்ற நிவாரண பலியைப் போலும் மகா பரிசுத்தமானது. ஆசாரியர்கள் இதை புசிக்கும் இடம் ஆசரிப்பு கூடாரத்தின் பிரகாரம். இதுவும் பரிசுத்தமான இடம். ஏனென்றால் அங்கேயும் கர்த்தருடைய பிரசன்னம் இருந்தது. தேவனுடைய பிரசன்னம் எந்த ஒரு இடத்தையும் பரிசுத்தமாக்குகிறதா இருக்கிறது. ஞாபகம் இருக்கிறதா? யாத்ராமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே முட்செடியின் அருகிலே மோசே சென்ற பொழுது அவனுடைய கால்களில் இருந்த பாதரட்சையை கழற்றி போடும்படியாக தேவன் கட்டளையிட்டார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு
இயேசு மறுரூபமான அந்த மலையை குறித்து சொல்லும் பொழுது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் என்று சொல்லியிருக்கிறார். சரி, லேவியராமம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆரோனின் பிள்ளைகளில் ஆண் மக்கள் யாவரும் அதை புசிப்பார்களாக. கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளில் அது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாய் இருக்க கடவது. அவைகளை தொடுகிறவனவனும் பரிசுத்தமாயிருப்பான் என்று சொல் என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த மனித அவதாரத்தின் மகிமையிலும் அழகிலும் நாம் பங்கு பெற வேண்டும். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவிலே இப்பொழுது நாம் மகிழ்ந்திருக்கிறதை விட இன்னும் எவ்வளவோ அவரை குறித்து அவரிலே நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும். லேவியராமம் 6ஆம் அதிகாரம் 19 முதல் 23 வசனங்களை பார்க்கும் பொழுது, ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்படும் போஜன பலியிலே அவர்கள் உட்கொள்வது மட்டுமல்ல, அதிலே 10 ஒரு பகுதியை காணிக்கையாக பலிபீடத்திலே தகனிக்க வேண்டும் என்றும் பார்க்கிறோம். அதாவது 10 ஒன்றை பெற்றுக்கொண்ட ஆசாரியனும் அதில் 10 ஒன்றை காணிக்கையாக கொடுக்க வேண்டும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான ஊழியக்காரர் சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருக்கு கொடுப்பதிலே திருச்சபை மக்களுக்கு முன்மாதிரியானவர்களாய் இருக்க வேண்டும். ஆராதனை வேளைகளிலே ஆராதனையை நடத்துகிறவர்களாக, பொறுப்பாளர்களாக முன்னாலே இருக்கிறவர்களிடத்திலேயும் கர்த்தருக்கென்று காணிக்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, லேவியராமம் 6ஆம் அதிகாரம் 26 முதல் 30 வரை உள்ள வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இங்கே மீண்டுமாக ஆசாரியர்களுக்குத்தான் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்த காரியத்தை குறித்து பேசும் பாவ நிவாரண பலி தகன பலி செலுத்தப்படும் இடத்திலேயே செலுத்தப்பட வேண்டும். தகன பலி இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது. கிறிஸ்து பரிசுத்தமானவராக, குறையில்லாதவராக, பாவமற்றவராக, பாவத்திற்கான போதுமான பலியாய் இருக்க வேண்டும். அவர் ரட்சிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இந்த காரணத்தினாலே தான் ரட்சிப்பின் திட்டத்திலே கன்னி பிறப்பு அவசியமானதாக இருந்தது. பாவ நிவாரண பலி ஏன் பரிசுத்தமானதென்றால், இயேசு பாவமற்றவர். நமக்காக அவர் பாவமாக்கப்பட்டாலும் அவரில் எந்த விதமான பாவமும் இல்லை. என்னுடைய பாவமும் உங்களுடைய பாவமும் தான் அவரை மரிக்கை செய்ததை ஒழிய அவருடைய பாவம் அல்ல. அவர் ரோமர்களால் கைது செய்யப்பட்டதனாலே மரிக்கவில்லை. எந்த நொடிப்பொழுதிலே அவர் இந்த பூமியை விட்டு கடந்து செல்ல வேண்டும் என்றாலும் கடந்து சென்றிருக்கலாம். பேதுருவினிடத்திலே சொல்லும் பொழுது கூட, கெத்சமனையிலே தான் நினைத்தால் எத்தனையோ கோடியான தூதர்களை வரவழைத்திருக்கலாம் என்று சொல்கிறார். அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டு நம்முடைய இடத்திலே மரித்தார். தொடர்ந்து 7ஆம் அதிகாரத்தின் ஒரு பகுதியையும் சிந்திப்போம். 7ஆவது அதிகாரத்திலே குற்ற நிவாரண பலி மற்றும் சமாதான பலிக்கான பிரமாணங்களை குறித்து வாசிக்கிறோம். இந்த 2 பலிகளுக்குமான ஆசாரியர்களுக்கான பிரமாணங்கள் இங்கே கூறப்பட்டிருக்கிறது. மற்ற பலிகளை காட்டிலும் இது மிக அதிகமாக ஒரு மனிதனோடு நெருக்கமான தொடர்புள்ளதாய் இருக்கிறது. குற்ற நிவாரண பலி ஒவ்வொரு தனி இஸ்ரவேல் மனிதனை குறித்தும் சொல்லப்படுகிறது. இது சபைக்கு அடுத்த காரியமல்ல. விசுவாசிகளின் கூட்டத்திலே அந்த தனி மனிதனும் சமாதானத்தை அனுபவிக்கிறவனாய் இருப்பான். இங்கே ஆசாரியனுடைய பணிவிடைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இந்த காரியமானது இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த காரியத்தை குறித்தும் இன்றைக்கும் தேவனுடைய வலது வாரசத்தில் செய்யும் காரியத்தை குறித்தும் சொல்கிறதா இருக்கிறது. இன்றைக்கும் அவர் பணிவிடை செய்யும் வஸ்திரத்தை தரித்தவராய் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் சுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் 1 யோவான் 1:9 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதிமுள்ளவராய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். லேவியராமம் 7ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களிலே பாவ நிவாரண பலியைப் போலவே குற்ற நிவாரண பலியும் செலுத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து வாசிக்கிறோம். பலியை கொண்டு வருகிறவன் செய்த பாவத்தினால் இருந்தாலும் பலியானது பரிசுத்தமானதாக இருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்து பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறார். உண்மையாகவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பாவத்தின் அளவை குறித்தும் அதன் பயங்கரத்தை குறித்தும் பார்க்க வேண்டியபடி பார்ப்போம் என்றால், கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை குறித்தும் அவருடைய மேன்மையை குறித்தும் நாம் ஆச்சரியமடைவோம். அருமையானவர்களே, உங்களுடைய பாவ நிலைமையை பரிபூரணமாய் நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான மகிமையை புரிந்து கொள்வீர்கள். நான் உங்களை பாவி என்று சொல்கிறேன் என்று எண்ண வேண்டாம். நம் ஒவ்வொருவரை குறித்தும் வேத வசனம் இவ்வாறு தான் சொல்கிறது. இந்த வசனங்களை கவனிப்பீர்கள் என்றால், இரத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பாவ நிவாரண பலியிலே கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் இங்கே இதற்கு கொடுக்கப்படவில்லை. இரத்தத்தை மிக சாதாரணமாக நாம் எண்ணிவிடக்கூடிய ஆபத்து இருக்கிறது.
இரத்தத்தை குறித்து மிக பயபக்தியோடும் ஜாக்கிரதையோடும் அவர்கள் செயல்பட வேண்டியவர்களாக இருந்தார்கள். அது விலையேற பெற்றதாக இருக்கிறது. பரிசுத்தமானதும் முக்கியமானதுமான காரியங்களை நாம் சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது. வசனம் 8 பாருங்கள். ஒருவனுடைய சர்வாங்க தகன பலியை செலுத்தின ஆசாரியன் தான் செலுத்தின தகன பலியின் தோலை தனக்காக வைத்துக்கொள்ள வேண்டும். கவனித்தீர்களா? பலிமிருகத்தின் ஒரு பகுதி தகனிக்கப்படவில்லை, அதுதான் தோல். இது ஆசாரியனை சேருகிறதா இருந்தது. இது எதை குறித்து பேசுகிறது என்றால், கிறிஸ்துவின் நீதியிலே நாம் மூடப்படுவதை குறித்து பேசுகிறது. இயேசு கிறிஸ்துவிலே தேவன் திருப்தி அடைந்து விட்டார். நம் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவிலே இருப்பவராக பார்க்கிறார். ரோமர் 3:22 நாம் பார்க்கும் பொழுது, அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை என்று வாசிக்கிறோம். மத்தேயு 22 இயேசு கிறிஸ்து ஒரு கல்யாண விருந்தை குறித்து ஒரு ஓமையை சொல்கிறார். அதிலே ஒரு மனிதன் கல்யாண வஸ்திரம் தரியாதவனாய் வருகிறான். இந்த வஸ்திரம்தான் இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்த நீதியின் வஸ்திரமாய் இருக்கிறது. லேவியராமம் 7 9, 10 கவனித்தால், பாத்திரத்திலே வேக வைத்தது, எண்ணெயிலே வேக வைத்தது எல்லாம் ஆசாரியரை சேருகிறது. சகல போஜன பலியும் ஆசாரியருடைய குமாரர் யாவருக்கும் சரி பங்காக கொடுக்கப்பட்டது. தேவனாய கர்த்தர் ஆராதனை முறைமைகளையும் ஒழுங்குகளையும் தெளிவாக கூறியிருக்கிறார். அவை ஒவ்வொன்றுமே ஆழமான கருத்துக்கள் அடங்கியதாகும். எனவே அவை மிகவும் பயபக்தியோடு கர்த்தர் கற்றுக் கொடுத்தது போலவே கடைபிடிக்கப்பட வேண்டியதாய் இருந்தது. இன்று நமக்கு ஒரு வேளை இப்படிப்பட்ட சடங்காச்சாரங்கள் இல்லாவிட்டாலும், இந்த பலிகள் சுட்டி காட்டும் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்திலே விசுவாசித்தவர்களாக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் செலுத்திய பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக, அவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறு மணித்துளிகளிலேயும் நாம் செய்யும் காரியங்களும் அவருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் ஒழுங்கும் கிரமமும் கர்த்தர் எதிர்பார்க்கும் ஒன்றாக இருக்கிறது. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறீங்கள் நல்ல ஆண்டவரே, மனிதனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக, அவருடைய அக்கிரமத்தை போக்குவதற்காக நீர் ஆயத்தம் பண்ணின எல்லா காரியங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை காட்டும் பலிகளை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னதாக நீர் நியமித்து விட்டீர். இன்றைக்கும் உண்மையான கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் அன்பையும் புரிந்து கொள்ளாமல் சடங்காச்சாரங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து வாழுகிற மக்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அந்த சடங்காச்சாரங்கள் ஏன் செய்யப்படுகிறது என்பதை அறிந்தவர்களாக கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் இரட்சிப்பின் மகிமையையும் கண்டுகொள்ள நீரே அவர்களுக்கும் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களிலே யாரும் சடங்காச்சாரங்களுக்கு அடிமைகளாக இராமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமைகளாக இருக்க நீரே எங்களை காத்துக்கொள்ளும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நேயர்களே, இந்த நாளிலும் கற்றுக்கொண்ட சத்தியங்களை நாம் சற்று திரும்பி பார்ப்போமா? கிறிஸ்து ஆசாரியராக மட்டுமல்லாமல் அவரே பலியாகவும் இருக்கிறார். அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நாம் தொடர்ந்து தேவனுக்கு கீழ்ப்படிவது அவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒன்றாகவே இருக்கிறது. இன்று நாம் நம்முடைய இருதயத்தையும் வாழ்க்கையையும் பரிபூரணமாக அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். பாவம் தொற்று நோய் போல பரவக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.